Dear friends, welcome to our channel A.K. Raman's Emotional Education Academy. இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம போர்டு எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்காக ஒரு டிப்ஸ் அண்ட் அவேர்னஸ் சொல்லலாம். அதை நம்ம பார்த்துட்டு வர்றோம். இந்த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது இது வந்து 3rd எபிசோடில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த இதில் வந்து நம்ம பார்க்குறது டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் எமோஷனல் வெல்னஸ். இந்த 2 டாப்பிக்கில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பை த பை எம் ஆனந்த்குமார், ஸ்கூல் சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஆல்சோ மைண்ட் ஷிஃப்ட் மாஸ்டரிங் கோச். இப்போ இதில் ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா யூ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் வில் கோ ஃபார் த வீடியோ. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 1 மந்த் பீரியடில் எஸ்பெஷலி ஃபார் த 12th ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப வெரி க்ளோஸ்லி ஒரு அப்ரோச்சிங் சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து 11th அண்ட் 10th ஸ்டூடெண்ட் இவங்களும் இப்போ வந்து 2 மந்த்ஸில் எல்லாமே போர்டு எக்ஸாம் நோக்கி நம்ம எல்லாமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கட்டத்தில் ஆல்ரெடி வி ஹவ் சீன் 2 வீடியோஸ், அதில் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறது டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் பற்றி நம்ம இப்போ இனிஷியலாக பார்க்க போகிறோம். ஆஃப்டர் தட் வந்து வி ஆர் ஷிஃப்டட் டு எமோஷன் வெல்னஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்க்கும்போது இருக்கிறதுலையே ஒரு மனுஷனை வந்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதும், அதே நேரத்தில் அவன் இருக்கிற இடத்துலையே ஒரு ஸ்டாக்னேட்டாக வைக்கிறதும், இன்னும் அதை விட ரொம்ப மோசமாக போகிறது கூட முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட். யாருக்கெல்லாம் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து அவங்க பர்டிகுலராக செய்ய முடியுமோ அவங்களால நிச்சயமாக அவங்க எந்த விதமான ஒரு ஃபெயிலியர் கொடுத்தாலும், எந்த விதமான ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம அவங்களை டவுட்டோட பண்ணக்கூட நிச்சயமாக அங்கிருந்து மேலே வந்துடுவாங்க. அதுக்கு காரணமாக இருக்கிறது ஹவு தேர் யூஸிங் விட ஹவு தேர் யூட்டிலைசிங், ஹவு தேர் ப்ராப்பர்லி பிளானிங் தேர் டைம்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஏற்பட்ட இந்த டைம் ஒரு வேல்யூபிளான டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம எஸ்பெஷலி போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு எஜுகேட் பண்ணும்போது நிச்சயமாக அங்கிருந்து அவங்களுடைய ஒரு போர்டம் இல்லாமல் ஒரு நல்ல ப்ரொடக்டிவிட்டியாக அவங்க கொண்டு வந்துடுறாங்க. இதில் நம்ம மெயின் அவங்களுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது என்ன அப்படின்னா, எதெல்லாம் அவங்க வீக் ஏரியாவில் இருக்கிறாங்களோ, இது வரைக்கும் அவங்க இருக்கிற சப்ஜெக்டில் எந்தெந்த சப்ஜெக்டில் வந்து ஒரு வீக் ஏரியாஸ் இருக்கிறாங்க, அதுவும் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் எந்த சாப்டரில், அதுவும் எந்த ஒரு சப்சாப்டரில் என்ன மாதிரி ஒரு டாப்பிக்கில் வந்து அவங்க வீக் ஏரியாஸ் இருக்காங்களோ அதுக்கு வந்து தே ஹாவ் டு ஸ்பெண்ட் ஒரு லிட்டில் மோர் டைம் யூஸ் பண்ண மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்குறோம். 2வது பார்த்தோன்னா இந்த பொமேடோரோ டெக்னிக் சொல்லுவாங்க. அது வந்து 4 பிரின்சிபல் சொல்லுவாங்க. அதில் பார்த்து ஒன்று வந்து நாட் இம்பார்ட்டன்ட் ஒரு அர்ஜென்ட், அப்புறம் அர்ஜென்சி இம்பார்ட்டன்ட், அப்புறம் வந்து இது அர்ஜென்ட்டும் கிடையாது இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரி வந்து நம்ம பிரிக்கிறோம். அந்த கேட்டகரி இதை பற்றி நம்ம ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டுக்கிறோம். நீங்கள் ஜஸ்ட் யூ கேன் ப்ரௌஸ் அண்ட் யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஸோ இந்த பொமேடோரோ டெக்னிக்கில் வச்சு நம்ம அவங்களுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். அதே போல் அவங்களுக்கு இந்த மல்டி டாஸ்க்கை நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போவுமே அதாவது சாப்பிட்டுட்டே நம்ம டிவி பார்க்குறது, இல்லை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு பாட்டு கேட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு வேறு ஏதோ ஒரு மேக்சினோ ஒரு டிவி நம்ம பார்த்துருக்கிறது, ஒரு சின்ன ஒரு யூடியூப் பார்த்துருக்கிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து மல்டி டாஸ்கிங் கொடுக்காம அவங்களுக்கு வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து கரெக்டாக நம்ம அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அன்ஃபோக்கஸில் வந்து நம்ம அவங்க இல்லாமல் அங்கிருந்து ஃபோக்கஸ் எப்படி வர்றதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு வேண்டிய வந்து ஒரு பிரேக் இதுவும் நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறம் அதோட செல்ஃப் கேர் எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்களோட செல்ஃப் கேர் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டையும் அவங்களால ஷெட்யூல் பண்ண முடியும். ஏன்னா செல்ஃப் கேர் பண்ணும்போது அவங்களுடைய ஃபிசிக்கல் வந்து ஃபிட்னஸ் இருக்கும்போது அவங்க தேவையில்லாத ஒரு சின்ன ஒரு ட்ரபிள், எஸ்பெஷலி இந்த எக்ஸாம் டைமில் வர்ற அதில் வந்து சின்ன ஒரு ஹெட்டேக் ஆகட்டும், ஒரு ஃபீவர் ஆகிட்டோம், இல்லை வந்து ஸ்லீப் டிப்ரவேஷனில் வர ஒரு பிரச்சனை ஆகட்டும், இல்லை ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் ஆச்சோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து அவங்களோட வேல்யூபிளான டைம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறதை விட வேல்யூபிள் டைம் வந்து அவங்க வந்து லெஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டும் ஹெல்த் கேர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த 3 ஏரியாவில் அது ப்ராப்பராக டூல் வந்து செட் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் அந்த பொமோடோரோ டெக்னிக் வந்து அவங்களுக்கு நம்ம மீன் பண்ணி கொடுக்குறது, அப்படி எந்த வீக் ஏரியா இருக்கோ எத்தனை மணி நேரம் அதில் வந்து எவ்வளோ அவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் வந்து பிரேக் எடுத்துகிட்டு அது செல்ஃப் கேர் அவங்களுக்கு கவனிக்கிறது மூலமாக நம்மளுடைய குழந்தைங்களுக்கு இந்த போர்டு எக்ஸாம் போகிற குழந்தைங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம ஈஸியாக நம்ம ஆஸ் எ பேரண்ட்டாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எமோஷனல் வெல்னஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இப்போ பார்த்துட்டு வர்றோம். இப்போது ஒரு எமோஷனல் வெல் இப்போ வந்து பசங்க இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸாம் இதில் வந்து என்னென்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து என்னென்ன மாதிரி ஒரு ஃபியர்னஸ் அங்கே பார்த்தோம். அது ஒரு ஆங்ஸைட்டி பார்த்தோம், அப்புறம் ஒரு ஃபியர் பார்த்தோம், எக்ஸாமினேஷன் ஃபியர், எக்ஸாம் ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு எமோஷனல் வெல்னஸ்க்கு வந்து அது வந்து நம்ம கொண்டு போகிறது. இது அங்கிருந்து நம்ம மீறி ஒரு வெல்னஸாக வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே நேரத்தில் நம்மளையும் சுற்றியும் ஒரு காம் என்விரான்மெண்ட்டு எஸ்பெஷலி இந்த 2 மந்த்ஸில் நம்ம கண்டிப்பாக வச்சு ஆகணும்.
செகண்ட் பார்க்கும்போது அவங்கள அந்த கிரிட்டிசிசம், அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உன்னால் இது முடியல. ஏன்னா நிறைய வந்து எல்லாமே வி ஆர் ஆல் நாட் ஹியூமன் பீயிங்ஸ், வி ஆர் நாட் மெஷின். எப்படி வந்து நம்மளை வந்து டியூன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்ம போகிறதுக்கு மெஷின் கிடையாது. நமக்குன்னு ஒரு ஆசபாசம் இருக்குது, ஒரு வில்னஸ் இருக்குது, ஒரு வெல்னஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம வெளியில் வரும்போது நம்மகிட்ட இருக்கோம், அதாவது நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை நம்மளுடைய குழந்தைகிட்டயோ இல்லை நம்மகிட்டயோ ஏகப்பட்ட ஒரு மிஸ்டேக்ஸ், ஏகப்பட்ட ஒரு ஒரு வேண்டாத விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த சுச்சுவேஷனில் இந்த ஒரு 2-3 மந்த்ஸில் அவங்க வந்து அந்த பர்டிகுலர் அவங்க எந்த விஷயம் வந்து அன்ப்ரொடக்டிவாக இருக்குதோ, எந்த விஷயம் வந்து நமக்கு இந்த அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வந்து ஒத்து வராமல் இருக்குதோ அதையெல்லாம் வந்து நாம் சுட்டி காட்டி அது கிரிட்டிசைஸ் பண்ணாமல் அவங்ககிட்ட இருக்கிற எந்த ஒரு விஷயம் ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக இருக்குது, எந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பாராட்டக்கூடிய இருக்குது, எந்த ஒரு விஷயம் வந்து நல்ல ஒரு அப்ரிஷியேட் பண்ண இந்த விஷயத்தை வந்து நம்ம அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி மற்ற விஷயத்தை ஒரு அன்ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக அவங்கள வந்து நம்ம அந்த கிரிட்டிசிசம்லேருந்து மேலே கொண்டு வந்துடலாம். இது வந்து என்ன ஆகுனா அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட், அந்த செல்ஃப் பூஸ்டிங் வந்து ரொம்பவே ரைஸ் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏஸ் அ பேரண்ட்டாக நம்ம கொடுக்குறது. எந்த விதத்திலையோ நம்ம பசங்களை இந்த நேரத்தில் பிளேம் பண்ணாதீங்க. எந்த நேரத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் நான் இருந்தேன், நான் பெஸ்ட் ரிசல்ட்டை கொண்டு வரலாம். தேர்ட் நான் பார்க்கும்போது இதையும் மீறி என்ன வருதுன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் வரும். அது எப்போ வந்து ஒன்ஸ் வந்து நம்ம கான்ஃபிடென்ட் நம்ம லெவலில் வந்துருச்சோமோ அந்த நேரத்தில் நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ரிமூவ் ஆகிரும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வர்றதுக்கு நம்ம பிரெயின் வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணி ஆகணும். ஸோ அந்த பிரெயின் ட்ரெயின் இந்த ஒரு 2-3 மந்த்ஸ் நம்ம ஈஸியாக கொண்டு வரலாம். அதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம ஒரு ஒரு பயிற்சி கொடுத்தா ஒரு ஹவு டு ட்ரெயின் ஒரு பிரெயினுங்கிறத நம்மளோட வீடியோவில் போட்டுக்கிறோம். அதையும் நீங்கள் நம்ம நம்ம சேனல் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்து உங்களை பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அது இல்லாமல் இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தாட்ஸ் இதை வந்து நம்ம எப்படி நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்கு இதை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இதில் நம்ம அவங்ககிட்ட இருக்கிற அந்த பிரெயினோட எஸ்பெஷலி அந்த ஹார்மோன்ஸ் பற்றி வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கு ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து அங்கே வந்து டோபமைன்ங்கிறது ரொம்பவே ஒர்க் பண்ணுது. அதை வந்து எப்படி நாம எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம அதை கண்ட்ரோலாக எந்த மாதிரி கொண்டு வரணுங்கிறதுக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட போனாலே இது வந்து டோபமைன் வந்து அங்கே இருக்கும். அதுக்கு என்ன ஒரு ஹாப்பி என்விரான்மெண்ட், அது ஹாப்பி என்விரான்மெண்ட் வர்றதுக்கு குறிப்பாக பர்டிகுலர் பிரேக் இருக்கணும், ஸ்லீப் இருக்கணும், அதே நேரத்தில் நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட், இது மூணுமே இருக்கும்போது அவங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் ஈஸியாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வருது, ஒரு 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 ரிவிஷன் டெஸ்ட் போகிறாங்க, இல்லை ஒரு ப்ராக்டிக்கல் போகிறாங்கன்னா அந்த நேரத்தில் சின்ன ஒரு தலைவலியோ இல்லை ஏதோ ஒரு ஃபீவர் வரும்போது இமீடியட்டாக அவங்களுக்கு ஐயோ இது வந்து இதே இருக்கிறனால எக்ஸாம் நம்மளுக்கு போக முடியுமே தெரியலையே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி வந்து பேரண்ட்ஸுக்கு ஆரம்பத்தில் வந்த உடனே இது அப்படியே என்ன பண்ணுறாங்க, அங்கிருந்து அப்படியே இது வந்து ஒரு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி அப்படியே கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கிருந்து வர வந்த அந்த ப்ரெஷர் வந்து இவங்க தலையில் இருந்து அப்படியே எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தலையில் நம்ம வந்து வச்சிடுறோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக நம்ம இருக்கும்போது நிச்சயமாக இந்த தேர்ட் அந்த எரர் வந்துடலாம். ஃபோர்த் பார்க்கும்போது எமோஷனல் வெல்பீயிங் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த எமோஷனல் வெல்பீயிங் வந்து யாராலையும் ஈஸியாக இருக்க முடியுமானா நிச்சயமாக முடியாது. ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. யாராலையும் ஈஸியாக வந்து நமக்கு நம்மளால வந்து அதை வந்து கண்ட்ரோல் முடியும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இந்த எமோஷனல் வெல்னஸ் வர்றதுக்கு எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நம்ம பார்க்கணுங்கிறத நம்ம இந்த லாஸ்ட் செக்மெண்ட்ல பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஆஸ் எ பேரண்டா இந்த ஒரு 2 or 3 மந்த்ஸ்ல என்ன மாதிரி நம்ம வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுங்கிறதுக்கு நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆஸ் எ பேரண்டா வந்து நம்ம கிரியேட் பண்றது அந்த இங்கே நம்ம இருக்கிறோமோ அது அப்பார்ட் ஃப்ரம் நம்முடைய லக்ஸரி, அப்பார்ட் ஃப்ரம் நம்மளுடைய கம்ஃபர்டபிள் எல்லாமே நம்ம வந்து ஒதுக்கி தள்ளிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வி ஹேவ் டு மேக் த ஸ்டடி என்விரான்மெண்ட். நம்மளை கேட்டுக்கணும். நம்ம குழந்தைங்க வந்து இப்போ போர்டு எக்ஸாம் போகிறாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. இப்போ வந்து நம்மளுடைய சுச்சுவேஷன் வந்து அந்த பசங்களுக்கு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குதா, அப்படிங்க நம்மளுக்கே நம்ம கொஸ்டின் கேட்கும் போது அதை வந்து நாம் அங்கே வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வில் மேக் த ஸ்டடி என்விரான்மெண்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டடி ரொட்டீன் வந்து நமக்கு நம்ம செய்கிற அந்த ஒர்க்கில் ஏதாவது வந்து அவங்க அறிமுகம் இன்ட்ராக்ட் ஆகுது, ஏதாவது அங்கே வந்து ஒரு இன்டர்ஃபியர் ஆகுதா, இல்லை நம்மளுடைய ஒர்க் வந்து அவங்களோட ஸ்டடி ரொட்டீனில் ஏதாவது வந்து ஒரு 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 இன்டர் கனெக்ட் ஆகுதா, இல்லை அதில் ஏதாவது ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரதான்னு கண்டுபிடிச்சு ஒன்றா அவங்களோட ஸ்டடி ரொட்டீன் வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணி, இல்லை நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் வந்து அதை மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி அங்கிருந்து பசங்களை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப் பார்க்கும்போது ஒரு எமோஷனல் ஒரு சப்ளிமெண்ட். ஸோ எந்த மாதிரி வந்து நம்ம எமோஷனலாக அவங்க வந்து ஒரு நல்லா பாசிட்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரி ஒரு டெக்னிக்கில் பார்த்தோமோ அதே போல் வந்து எமோஷனல் வெல்னஸ்க்கு வந்து நம்மளுடைய மைண்ட்ஃபுல்னஸ் வந்து ரொம்பவே அங்கே இம்பார்ட்டன்ட். நம்ம எஸ் ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுக்குறது முக்கியமாக இருக்குது. இப்போது இந்த மென்டல் வெல்னஸ்க்கும் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் வந்து அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஜஸ்ட் ஒரு ஈஸி ஃபார்முலா வீட்டில் இருந்து யார் வேணாலும் நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம். அதாவது 4-7-8 இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 4 செகண்ட்ஸ் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுறோம்,
7 செகண்ட்ஸ் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறோம், 8 செகண்ட் வந்து எக்ஸேல் பண்ணி, இப்போ இந்த இன்னேல் ஹோல்டு எக்ஸேல் இதை வந்து நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக அவங்களோட மென்டல் அந்த அந்த மைண்ட்ஃபுல்னஸ் வந்து நம்ம வந்து வந்து கிரியேட் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தோன்னா அவங்களுடைய விசுவலைசேஷன். ஸோ எந்த மாதிரி ஒரு கேரியர் வந்து அவங்க வந்து போகிறாங்க, எந்த மாதிரி மார்க் வந்து வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க லைக் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் விட்டு நம்மளுடைய குழந்தைங்க வந்து விசுவலைசேஷன் பண்ணுறது மூலமாக அதையும் அவங்களுடைய பிரெயினில் வந்து அந்த மைலினேஷனுங்கிற அந்த ஒரு டெக்னிக்லையும், ஏன்னா பிரெயின் வந்து பார்த்தோன்னா இது ஒரு நல்ல ஒரு அதிசயத்தில் அதிசயம் என்ன சொல்லலாம்னா, இந்த பிரெயின் வந்து அது ரியல் எது ஃபேக்ட் ரியல் எது ஒரு இமேஜினேஷன் எதுன்னு அது வந்து தெரியாது. என்ன ஒரு சீன் என்ன ஒரு கிரியேட் பண்ணி கொடுக்குறோமோ அது அப்படியே நம்பும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த விசுவலைசேஷன் டெக்னிக் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுனால நிச்சயமா அவங்களும் அதோட அதுக்குள்ள டிராவல் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த விசுவலைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஷன் போர்டு வந்து அவங்களுக்கு நம்ம ஒரு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அதே போல தான் மைண்ட்ஃபுல் வாக்கிங். ஏன்னா அவங்க வந்து சின்ன ஒரு ரிவிஷன் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கும்போது அவங்கள ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி எடுக்கிறாங்க, அந்த கால் வந்து அவங்க பதிகிற இது, அவங்க போடுற அந்த சவுண்ட், அந்த கால் வந்து நிலத்தில் பதிகிறப்ப அதில் வர்ற ஒரு அந்த அந்த சவுண்ட் இருக்கட்டும், அப்புறம் வெளியில் அப்சர்வ் பண்ணுற அந்த அந்த பேர்ட்ஸோட சிங்கிங், அப்புறம் இந்த மரமன் வசிக்கிற அந்த காற்றோட அசைவுகள் எல்லாமே அவங்க ஒரு மைண்ட்ஃபுல் வாக்கிங்காக அதோடு டச் பண்ணி போகும்போது நிச்சயமாக அவங்க படிக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகி வெளியில் வருவாங்க. அப்புறம் டோட்டலாக ஒரு பாடி ஸ்கேன் நல்ல ஒரு டீப்பாக படிக்கிறாங்க. அந்த படிக்கிறனால இன்பிட்வீன் கேப்பில் வந்து நல்ல ரிலாக்ஸேஷன் நல்லா வந்து படுத்துட்டு அவங்க பாடி ஒவ்வொரு பார்ட்ஸையும் அங்கிருந்து அவரோட ஃபுல் மைண்டையும் ஒவ்வொரு பார்ட்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மேலே வரும்போது டோட்டலாக பாடி ஸ்கேன் வந்து வருது. அது என்ன பண்ண அவங்களுக்கு ரொம்ப ரீஜெனரேட்டாக ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெஷ்ஃபுல்லாக மறுபடியும் எகைன் அவங்க வந்து இன்னும் உட்காந்து இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு எஃபெக்டிவ் ஒரு நல்ல ஒரு பவர் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாடி ஸ்கேன் வந்து த்ரூ அவுட் அவங்களே அவங்க பண்ண நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தா ஜோர்னலிங் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம என்னென்ன படித்தோம், என்னென்ன செஞ்சோம், அப்புறம் நம்மளுடைய யாருக்கெல்லாம் ஒரு கிராட்டிடியூட் சொல்லணும், எங்கே பேரண்ட்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, அவங்கள வந்து எந்த மாதிரி வந்து நம்ம சுச்சுவேஷன்ல இருந்து நம்மளுடைய இந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் மேலே கொண்டு போகணும், என்னோட விஷன் என்ன, என்னோட மிஷன் என்ன, இதெல்லாம் வந்து அவங்க ஜேர்னலிங் பண்ணும்போது நிச்சயமா அவங்க இந்த ஸ்டடியோட அந்த அந்த எமோஷனல் வந்து வெல்பீயிங் இன்னும் நல்ல ஒரு ஒரு டெவலப் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அவங்களோட ஹாபிஸ் என்ன மாதிரி ஒரு ஹாபிஸ் வந்து விரும்புகிறாங்க, ஒரு சில பார்த்தா டிராயிங்கில் இருக்கலாம், பெயிண்டிங்கில் இருக்கலாம், இல்லை அந்த அந்த மியூசிக் கேட்கறதுல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த இன் பிட்வீன் கேப்பில் வந்து அவங்க படித்து அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணுறது கேப்பில் வந்து இந்த மாதிரி கொடுக்கறது மூலமாக நிச்சயமாக அவங்களும் அந்த இடத்துல இருந்து ஈஸியாக வெளியில் வரும். சின்னதாக விஷயம் ஒரு சக்ஸஸ் ஆகிற விஷயம் வந்து நம்ம நல்லாவே அவங்களுக்கு நல்ல ஒரு செலிப்ரேட் பண்ணுறது மூலமாக அவங்களோட ஸ்மால் சக்ஸஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறது இன்னும் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். ஓ இதெல்லாம் நான் முடிச்சிருக்கிறேன், கண்டிப்பாக இதுவே என்னால் முடியுங்கிற மாதிரி ஒரு ஒரு அந்த அந்த செல்ஃப் பூஸ்டிங் வந்து நம்மளே ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம எஃபெக்டிவாக நம்ம கொண்டு வரதுக்கு இது வந்து நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன ஒரு இன்டர்கனெக்ட் இருக்கணும், ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு கம்யூனிகேஷன் தான் நம்மளை என்ன பண்ணுன்னா அவங்க மைண்டு என்ன அட்லீஸ்ட் இந்த 3 or 4 மந்த்ஸில் 2 மந்த்ஸில் என்ன நினைக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். நம்ம அது என்ன நினைக்கிறது தெரிஞ்சாதான் அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம இருக்கிறோம், எப்படி நம்ம கேரியேட் பண்ணுறங்கிறத நாம் வந்து அங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் பசங்க கூட வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய குழந்தைகள் நல்ல ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்கணும். தே ஷுட் பி ஓப்பனாக இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு ஹானஸ்ட் கம்யூனிகேஷன் இருக்கும்போது நல்ல அதுக்கு வேண்டிய நம்ம ஒரு எஃபர்ட் நம்ம நிச்சயமாக நம்ம வந்து கொடுப்போம். அந்த முயற்சியின் மூலமாக பசங்களை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வைக்க முடியும். அந்த ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் கூட வந்து அன்ஃபோக்கஸ் விஷயம் தேவையில்லாத ஒரு அன்ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லியும் நம்ம பண்ணால் அவங்களும் அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபோக்கஸாக இருக்கலாம். இது வந்து என்னன்னா இது என்ன ஆகுனா அவங்களோட அந்த அந்த ப்ரெஷர் வந்து நிச்சயமாக அவாய்ட் பண்ணும். எப்போ வந்து அவங்க இன்டர்னல் அந்த ப்ரெஷர் இன்டர்னல் வந்து ஒரு பியர் குரூப் ப்ரெஷர் ஆகட்டும், இல்லை ஒரு ஃபேமிலியோட அந்த ரிலேஷன் ஒரு என்விரான்மெண்ட்டில் ப்ரெஷர் ஆகட்டும், இல்லை சொசைட்டி ப்ரெஷர் ஆகட்டும், இன்னும் நிறைய பார்த்தோன்னா சொந்தக்காரங்க நிறைய இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து சரி என்ன பண்ண ஐடி வச்சிருக்கிற, எத்தனை மார்க் வாங்குற, இனி எந்த இப்போ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் அந்த பசங்களுக்கே ஒரு இரிட்டேஷன் ஆகிற மாதிரி வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து ஒரு அவங்களோட அக்கறையில கேட்குறோம். ஆனால் அவங்களுக்கு வந்து அது வந்து விரும்புறதில்லை. அந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய தாட்ஸ் வந்து வேற மாதிரி ஒரு 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 டைரக்ஷனில் போயிட்டு இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு பிடிச்சி இழுக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நமக்கு தெரியுற மாதிரி ஒரு ஹானஸ்டாக ஒரு நல்ல ஒரு ஒரு ஓப்பனாக இருக்கும்போது பேரண்ட்ஸுக்கு வந்து அவங்க தாட் என்ன நினைக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு 2 மந்த்ஸில் வந்து நல்ல ஹாப்பியாக நம்ம பசங்களுக்கு ஒரு மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களோட தாட்ஸ், விஷன், அவங்களோட ட்ரீம் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த ஒரு வீடியோ நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு நம்மளுடைய குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதில் வந்து நம்மளுடைய அந்த ஃபியூச்சர் கம் வெபினாரில் இதை பற்றி கிளியராக நம்ம அங்கே அந்த 1 ஹவர் வெபினாரில் வந்து நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, பை பை.